ஸ்ரீ வைகுண்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அவங்க பாதிக்கப்பட்டவங்களும் தாவேக்கா சார்ந்த மகளிர். அந்த பாதிப்புக்கு உள்ளாக்கணவங்களும் பாத்தீங்கன்னா 2 பேர். அவங்க பேர் பாத்தீங்கன்னா ஒருத்தர் பேர் வந்து ஜெயபால், இன்னொருத்தர் வந்து பாலசுப்ரமணியம். இவங்க 2 பேரும் ஒரு பெண்மணிக்கு வேலை வாங்கி தரேன்னு கூட்டு போறாங்க. அவங்களுக்கு வந்து குளிர்பானத்துல மயக்க மருந்து கொடுத்து அவங்கள வந்து பாலியல் துன்புறுத்தல் வந்து பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு பெண் மட்டும் தான் வெளியில வந்திருக்காங்க. இன்னொரு பெண்ணும் அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து வெளியிலேயே வரல, வெளியிலேயே சொல்லவில்லை. இதுல வந்து அவங்களுக்கு யார் வந்து பின்புலமா இருக்காங்க பாத்தீங்கன்னா சரவணன் சொல்லிட்டு அந்த ஸ்ரீவைகுண்டத்தோட எம்எல்ஏ தொடர்புல இருக்காரு. இது யாரு பஞ்சாயத்து பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா வந்து பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட இந்த கம்ப்ளைண்ட் போயிருக்கு. அதே மாதிரி பால்வளத்துறை அமைச்சர் சகோதரி அந்த ஜெகதீஸ்வரி அவங்களும் இதுல வந்து கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அவங்க இது குறித்து எதுவுமே வாயே திறக்கல. ஏன்னா நாங்க தான் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு வாய் கீழே பேசுறவர்கள் பாலியல் எதுவுமே பேசல. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அந்த பெண்மணி பேட்டியில சொல்றாங்க. சரவணன்டே கேட்டேன், அடே நீ வந்து இப்படி சொல்லி கூட்டு போனானேன்னு கேட்டதுக்கு, அக்கா நீங்கள் இதெல்லாம் போட்டுட்டு பெருசுப்படுத்தாங்கக்கா, புசி அண்ணன்ட்ட சொல்லி புசி அண்ணன் விஜய் அண்ணன்ட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுத்து சரி பண்ணிடலான்னு சரவணன் என்கிட்ட தொலைபேசியிலே சொன்னாரு. அயோக்கியத்தனமா இல்லைங்க இதெல்லாம். முதலமைச்சர் பேரையே பயன்படுத்தி குற்றத்தை மறைச்சிருக்கு. அதாங்க சொல்றோம். நம்ம என்ன எனக்கு வந்து இன்னும் கோபம் அதிகமா வருது. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெண்கள் பாதுகாப்பு குறித்து ஏங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு சட்டங்கள் கடுமையா இருந்ததுங்க. தவறு செய்தவர் யாரா இருந்தாலும் அவங்க மேல எந்த விதமான கரிசனமோ பாகுபாடு இல்லாம சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தாவேக்காரர்களுக்கு ஒரு தனி நீதி, பொதுமக்களுக்கு ஒரு தனி நீதி. இது வரைக்கும் எதுவுமே நடக்கலைங்க. வழக்கு மட்டும் தான் போட்டிருக்காங்க. அது குறித்து யாரெல்லாம் அது பின்புலமா இருக்காங்க, காவல்துறை ஏன் அதை வந்து வெளியிடல? ஏன் நீங்க தினம் பிரஸ் மீட் கொடுப்பீங்களா? ஏன் இது குறித்து சிடிஎல் நிர்மல்குமார் வந்து தினம் பேசுவாரு, ஏன் பேச மாட்டேன்றார்? எல்லாருமே கள்ள மௌனம் வந்து சாதிக்கிறாங்க. ஊடகங்களும் இதை வந்து பெரிதாக வந்து பேசுவதில்லை. ஸோ இது உள்ளபடியே நமக்கு வந்து அச்சமா இருக்கு, பயமா இருக்கு.